துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. தினம் துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலன் நானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலன் நானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீங்க செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீங்க செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எசையா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய நட்சத்திரமே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கணம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. 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 அக்கினி கல்மழையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மழையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோரே துதியுங்கள். வாலிபர் கன்னியரே கர்த்தரை துதியுங்கள், பெரியோர் முதியோரே கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள்,
இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள். இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. 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 அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. உன் சமூகம் செல்வதையே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. திரு சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. திரு சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடுவோம், ஜீவ பலியாக மாறிடுவோம். பலிகளை செலுத்திடுவோம், ஜீவ பலியாக மாறிவிட்டோம். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதனை ஆராதனை அன்பு கூறும் ஆராதனை யெகோவா தேவனுக்கே. இயேசுவின் நாமம் மேலான நாமம், அற்புத நாமமதே. இயேசுவின் நாமம் பலனுள்ள நாமம், ஜெயித்திட்ட நாமம் அது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், மேலான நாமம் அது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணைய
இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் பாவத்தை நீக்கும் பயமதை போக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான கைதட்டி நம்ம ஜோரா இயேசுவின் நாமத்தை உயர்த்தவுமாக. ஒரே ஒரு நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். மற்ற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது ஒன்றுதான் நாம் உயர்த்த வேண்டும். அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடி. நான் தங்கும் வீடு எப்படிப்பட்டது? எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நாம் கட்டவே முடியாது, மனுஷன் கட்டவே முடியாது. காரணம், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என் உத்தம நேசரே, உன்னதராஜனே, என் உத்தம நேசரே, உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. காட்டு மரங்கள் என் நேசர் கிச்சிலி மரம் போலா, கமழும் மலர்களுள் நேசரின்ப லில்லியா. அழகு வாய்ந்தவர் நேசர், அன்பு மிகுந்தவர்,
நேசர் அனைத்தும் அறிபவர், அறிவு மிகுந்தவர், நேசர் அனைத்தும் அறிபவர். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன், என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா, என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. ஓரத்த குரலில் நன்றி பாடல் நான் பாடி மகிழ்கிறேனோ, ஓரத்த குரலில் நன்றி பாடல் நான் பாடி மகிழ்கிறேனோ, ஓரத்த குரலில் நன்றி பாடல் நான் பாடி மகிழ்கிறேன். வியத்தகு செயல்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறேன், வியத்தகு செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். உந்தன் மாறா பேரன்பு என் கண் இருக்கிறதே, உந்தன் மாறா பேரன்பு என் கண் இருக்கிறதே, உம் திரு முன்னே உண்மையாக வாழ அர்ப்பணித்தே, உம் திரு முன்னே உண்மையாக வாழ அர்ப்பணித்தேனோ, என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா, என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை, கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை, உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் தேடுறே, உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் தேடிடுவே, ஓரத்த குரலில் நன்றி பாடல் நான் பாடி மகிழ்கிறேன், ஓரத்த குரலில் நன்றி பாடல்
நான் பாடி மகிழ்கிறேன். வீடுகள்ல உரத்த குரல்ல ஆண்டவரை பாடுவோமாக. ஹல்லேலூயா. நமக்கு என்ன வேலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் முழு குடும்பமாக சேர்ந்து பிரைஸ் தி லார்ட். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரலில் ஸ்தோத்திர பாடல் பாடி மகிழ்கிறோம். வியத்தகும் செயல்கள் எல்லாம் எடுத்து சொல்லிடுவோம். கர்த்தர் செய்த வியத்தகும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைத்திடுவோம். என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே சுராஜா, இயேசு ராஜா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசு நாதா, என் இதயமெல்லாம் தகப்பனே மகிழுதையா. ராஜாவே, நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. ஓயாமல் துதிப்போம் ஆண்டவரே. துதிப்போம் 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 துதிப்போம். தேவனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர். கூரா பஹஷகாரா பௌலரபகபா ரிகதர தியந்தரு ஷுகுரபகபா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். தகப்பனே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்போம்? உம்மை பாடாமல் யாரை பாடுவோம்? தெய்வமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? வல்லமையுள்ள தேவன் எங்கள் தேவன். தகப்பனே, ஹல்லேலூயா. எங்களை படைத்த தெய்வம், மாறாத தெய்வம், வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வம், மகா பரிசுத்த தெய்வம். எங்கள் பாவங்களை நீக்கின தெய்வம், எங்களை பரிசுத்தப்படுத்தினவர், எங்களுக்காய் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், நம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு எங்களுக்கு திருப்பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். நித்திய ஜீவனை தந்தீர். வானங்களின் வழியாய் பரத்துக்கு ஏறி போனீர். எங்கள் பலவீனங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. எங்களை பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போலவே பாடுபட்டவர். ஆனால் பாவமில்லாத பிரதான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆகையால் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் பிரவேசிக்க கடவோம். ஏற்ற சமயத்தில் இரக்கம் பெற, சகாயம் பெற என்று எழுதியிருக்கிறது அப்பா. எங்கள் சகாயரே, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதிக்கப்படத்தக்கவரும் துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரை, வேற எவரும் இல்லை பூமியிலே தகப்பனே. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவரே, துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. ஆகையினால் இந்த வேளையிலே தகப்பனே ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரம், நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், காணிக்கையாய் செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை படைக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக. நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், பரலோகத்தை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம், பாதாளத்தை ஜெயித்ததுக்காய் ஸ்தோத்திரம், எங்களையும் ஜெயிக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. Thank you Lord.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமத்தின் ரகசியம் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் அவனுடைய செயல்கள் வெளிப்பட முடியாதையா. தேங்க்யூ லார்ட். ஒரு நாள் நீர் வருவீர், அப்பொழுது எங்களை சபையாக்கி எங்களை எடுத்துக்கொள்வீர். அப்பொழுதுதான் அந்த பொல்லாத சாத்தான் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். அது வரைக்கும் முடியாது. ஆவியானவரும் சபையும் இருக்கிற வரைக்கும் திட்டங்கள் அவன் போடலாம், ஆனால் அவற்றை செயல்படுத்த முடியாது என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீர். We stand in the authority of the kingdom of God in this world. Thank you, Father, for the victory that you have given us by sending your Son to the cross of Calvary. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Amen. Hallelujah. மறவாமல் நினைத்திரையா. Hallelujah. எபினேசர் நீங்கதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் உன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்மை ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியம் தெய்வமே. இன்று கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற ஜனமாக எங்களை மாற்றினீர். பார்வோன் உம்முடைய ஜனத்தை ஆராதிக்க விடாமல் தடுத்தான். தேவன் மோசேயை எழுப்பி, எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய எங்களை விட வேண்டும் என்று மோசேயின் மூலமாக கேட்கச் சொன்னீர். அவன் சொன்னான், தேவன் யார் நான் அறியேன், அவர் யார் என்று ஆணவமாய் பேசினான். அவனுடைய இருதயத்தை தேவரீர் கடினப்படுத்தி உடைய வல்லமையை நீர் காட்ட சித்தமாயிருந்தீர். மனுஷன் உமக்கு எதிர்த்து நிற்கலாமா? நின்று ஜெயிக்க முடியுமா? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் வேண்டுமென்றே கடினப்படுத்தினீர். பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள்னால் உமது ஜனத்தை அவர்களுடைய கொள்ளை பொருள்களோடு கூட பொன் வெள்ளியோடு கூட புறப்பட பண்ணினீர். பார்வோனையும் அவன் சேனைகளையும் அவன் குடும்பத்தாரையும் வாதைகளாயும் வாதித்தீர். தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அழிந்தே போனார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் எழுந்தவர்கள் அழிந்தே போனார்கள். தேவன் உடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கரவலாடுகளை நடத்துகிறது போல உடைய ஜனத்தை மோசே என்னும் இரட்சகனை கொண்டு கர்த்தர் நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்தீர் ஐயா. இஸ்ரவேலின் மகா பிரபு, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அல்லவோ நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். நீரல்லவோ வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், நீரல்லவோ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அன்று மோசையின் மூலமாக பார்வோனுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை நீங்களாக்கி மீட்ட தெய்வம் இன்றும் ஆண்டவரே சத்துருடைய கைகளுக்கு எங்களை விலக்கி மீட்டு உம்மை ஆராதிக்கிற கூட்டமாக எங்களை நடத்தி கொண்டு வனாந்திர பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறீர். ஒன்றும் எங்களுக்கு குறையில்லை அப்பா. அன்று உம்முடைய ஜனத்தினுடைய வஸ்திரங்கள் பழதாய் போகவில்லை, அவர்களுடைய பாத ரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அதுபோல இன்று உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு, வனாந்திர வாழ்க்கையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே காலம் நிறைவேறும் பொழுது, உம்முடைய கேலண்டர்ல உம்முடைய டேட் நிறைவேறும் பொழுது, உம்முடைய டைம் வரும் பொழுது நீர் வருவீர் ஐயா. பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்புவீர். தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு இயேசு வருவீர். அன்று தெரியும், அவரை குத்தினவர்களுடைய கண்கள் அவரை காணும். அது இரண்டாம் பகிரங்க வருகையில் கர்த்தர் வருவீர், அப்பொழுது தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக தேவரீருடைய ரகசிய வருகைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முழு வைத்திருக்கிற முழு பிரியத்தையும் நீர் வைத்திருக்கிற சபையை அழைத்து கொண்டு போக வருவீர். மணவாளன் மணவாட்டியை அழைத்து கொண்டு போக வருவீர் ஐயா. உம்முடைய முழு பிரியமும் மணவாட்டியின் மேல் இருக்கிறது. மணவாட்டியுடைய முழு பிரியம், சபையின் பிரியமும் உண்மையிலே தானே இருக்கிறது, மணவாளன் மேல் இருக்கிறது. எப்பொழுது மணவாளன் வருவார்? இதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அச்சாரம். தேங்க்யூ ஃபாதர். இஸ்ரவேலின் தேவனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதே, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் வழியிலே அழியாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, உம்மை தேடுகிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவே, இன்று யார் யாரெல்லாம் என் இருதயத்துக்குள் வாரும் என்று சொல்லுகிறார்களோ, இந்த தருணத்தை பயன்படுத்தி வாரும் என்று சொல்லுகிறார்களோ, தேவரீர் பிரவேசித்து அவர்களை ரட்சித்து அவர்கள் பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீராக. ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாராக.
அவர்கள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பாராக. உம்முடைய ஜனமா ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தாவே, நீர் ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஒரு காலம் நான் ரெடி இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க ஆண்டவரே. You are always ready, Lord. தேவரே, உம்முடைய ஜனத்தை பத்திரப்படுத்தும். நீர் பத்திரப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். You are God ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறார். உம்முடைய திவ்ய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எரேமியா 33 எரேமியா 33 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நம்முடைய மனதின் கசப்புகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர். கசப்புகள் வேண்டான்னு சொல்றோம், கசப்பு வரக்கூடாதுயான்னு சொல்றோம், வந்து தொலைதே. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கசப்பு வருது. அது இந்த எட்டியை போல் இருக்குது. பாவக்காயை பெட்டர் போல். எட்டி ரொம்ப ஆபத்து, செத்துருவோம் எட்டிக்காய் சாப்பிட்டா. அதை விட ஒரு மனசு கசப்பு. நன்றாக கவனியுங்கள். எட்டியை போல கசப்பான வாழ்க்கை. ஆனாலும் அந்த பாதையிலே போகும் பொழுது ஸ்தோத்திரம், தவிப்பில் போகும் பொழுது தேவன் அதை நன்கு அறிவார், நன்கு அறிவார். என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள் ஆகார். என்னை நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறார் என்று யோபு சொன்னான். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. நாம் விரும்புகிற இந்த சத்தம், ஆனால் விரும்பாத சில சத்தங்களை கேட்டிருக்கிறோமே. அழுகையின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம், கூக்குரலின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம், புலம்பலின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம், பயத்தினால் வளருகிற வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ? பொறுத்து பொறுத்து காத்திருந்து காத்திருந்து பார்த்து கொண்டிரும். என்றைக்கு மாறுதல் வரும்? வந்த மாதிரி ஒன்றும் தெரியல சாமி. ஆனால் ஆண்டவர் இனி நாம் கேட்க போகிற சத்தம் வித்தியாசம். ஹல்லேலூயா. Now I know that what I am speaking, I am filled with the Spirit of God. I am led by the Spirit of God to speak to you and to bless you. Hallelujah. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்ப வல்லமை ஒருவருக்கு தான் உண்டு. அது சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவருக்கு தான். அவர் சிறையிருப்பை திருப்பாவிட்டால் சிறையிருப்பு தான். சிறையிருப்பு தான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த சிறையிருப்பு மாறுகிறதில்லை. எவ்வளவோ காரியங்களை செய்து பார்க்கிறோம். பொல்லாத ஆவிகள் இனி நம்மை தொடர்வதில்லை. சிறைப்பிடிக்கிற ஆவிகள் இனி நம்மை தொடர்வதில்லை.
உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதமான செய்தி கொடுக்கும்படியாய் நான் நிற்கல. ஐ ஸ்பீக் த ஹார்ட் ஆஃப் காட் டு யூ திஸ் மார்னிங். சிறையிருப்பை திருப்புவதற்கு ஒரு வல்லமை வேண்டும். நம்மை சிறைப்படுத்தினதான பொல்லாத ஆவிகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை காட்டிலும் அதிகமான வல்லமை உடையவர் வந்து அந்த சிறையிருப்பை திருப்பினால் ஒழிய அந்த சிறையிருப்பு மாறுவதில்லை. நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நான் அந்த சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகுமாம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமாம். தேவனே, சிறைப்பட்டு போனேனே, இந்த ஆண்டு சொல்லுகிறீரே, நீர் திருப்பினால் திருப்பினதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஓ, நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. லோரி, நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, கட்டினான். ஓ, திறந்தால் அடைப்பவன் இல்லை. Thank you Lord. அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, rejoice in the Lord. Oh, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீங்க திறந்தா விசுவாசத்தோடு களிகூர்ந்து, தகப்பனே, சிறையிருப்பை திருப்பும் பொழுது ரேகா தாசியாந்த ரபோ ஷெகே, நீங்க கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் எவரும் இல்லையே. நம் கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். இறந்தால் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அழிந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், சாத்தானை கீழே தள்ளிடுவோம்.
திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே தைரியமாய் போவோம். இல்லை இல்லை இல்லை, ஆமென், இல்லை இல்லை இல்லை. ஓ, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாதே. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. தகப்பனே தகப்பனே, ஓ இல்லை இல்லை இல்லை, ஆமென், இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீங்க திறந்தா தகப்பனே, நீங்க கட்டினார். ஹல்லேலூயா. ஓ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீங்க கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. சிறையிருப்புக்குள் போகும் பொழுது அவன் இருந்த முன்னிலையை விட்டு நகர்ந்து அவனுடைய பின்னிலைமை வெட்கத்துக்கும் துக்கத்துக்கும் உரிய ஒரு நிலைமைக்குள் மனுஷன் வருகிறான். அவனுடைய பின்னிலைமை கஷ்டமாக இருக்குது, நல்லா இல்லை. துக்கம், வெட்கம், கண்ணீர். தான் நினைத்த காரியத்தை செய்ய முடியாமல் போகிறான். நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறான். சிறையிருப்பு, இருண்ட உலகத்துக்குள் போகிறான் மனுஷன். எவ்ரிவேர் டார்க், அந்தகாரம், தவித்தல், தவித்து கொண்டிருக்கிற நிலைமை. ஒரு காலம் வரைக்கும் தான் தேவன் அந்த சிறையிருப்பையில் நாம் இருக்கும் பொழுது பார்த்து கொண்டிருப்பார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். நானே உன் சிறையிருப்பை திருப்புவேன். வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக எதை தருவாராம்? ஆனந்த களிப்பை, சிறையிருப்பை திருப்பி ஆனந்த களி. நாம் மறுபடியும் நம்முடைய விடுதலைக்குள்ளாக வரலாம். மறுபடியும் நான் நினைச்ச காரியம் செய்யலாம். பூட்டு போட்டு என்ன வச்சிருந்தாங்களே, பூட்டு போட்டு வச்சிருந்தாங்களா? பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு காலம் உண்டு. அப்ப அவர்களுடைய சிறையிருப்பு மாறும் பொழுது, பின்னிலைமையில் ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்படும் போது அவர்கள் முன்னிலைமை அவர்கள் அடைவார்கள். They go to the former life. Former life is a life of freedom. Is a life of joy. Is a life of satisfaction. Is a life of contentment. திருப்தி. முன்னிருந்தது போல சிறையிருப்பை அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போனவர்களை கர்த்தர் திருப்புகிற தெய்வம். ஏன் இவர்களுக்கு இந்த பின்னிலைமை வந்தது? இன்னைக்கு இதுதான் சப்ஜெக்ட். கொஞ்சம் சொல்லிட்டு நான் சீக்கிரமாய் போகிறேன். ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் சொல்லும்போது போகிறேன். ஹல்லேலூயா. Are you happy? Praise the Lord.
There can be no single person who will sit here unhappy. No single person. Because our God is a good God. Amen. Hallelujah. ஏன் இவர்களுக்கு இந்த காரியம்? அதில் பாருங்கள், நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 30 to 34 வரைக்கும் உண்டான வசனங்களை பாருங்கள். எரேமியா 7 ரொம்ப வேகமாக பார்க்கணும், ஏன்னால் நாம் முடிக்கணும். ஆனால் அதனுடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு பிறகு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். 7வது அதிகாரம் 30 ஆரம்பிக்கும் போது, யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். ஆலயத்திலே தீட்டு உண்டாக அருவருப்புகளை கொண்டு போய் வைத்தார்களாம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இங்கே கொண்டு வந்து எதையாவது ஒன்று நம்ம இன்னும் வைக்கலை, ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கலை, இதுதான் தெய்வம்னு சொல்லி வைக்கலை. ஆனால் நம்முடைய சரீரத்துக்குள்ளே சில காரியங்கள் உண்டு. நம்முடைய நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே தீட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தீட்டு வைத்தார்களாம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். மேடைகளை கட்டினார், தகனிப்பதற்காக மேடைகளை கட்டினார்கள். That means you have given your blessing as a sacrifice. That's the foolish thing that you did. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குமாரர்கள், இந்த இடத்துல குமாரர்கள் குமாரத்திகள் அவங்க உண்மையாக போய் தகனித்துக்கிறதுக்கு மேடைகளை கட்டினார்கள். ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது குமாரர்கள் குமாரத்திகள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான சில ஆசீர்வாதங்களை கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி போட்டோம், பாவத்துக்கு விற்று போட்டோம், பணத்தை கொண்டு போய் சாபமான காரியங்களுக்கு போட்டோம், நன்மை கிடைக்கக்கூடாத இடத்திலே போய் விதைத்தோம், முளைக்காத இடத்திலே விதைத்தோம், அறுக்க முடியாத இடத்துல கொண்டு போய் கொட்டினோம். நான் தான் எனக்கு நியாயாதிபதி என்று சொன்னோம். தேவனுடைய சொத்தை கொண்டு போய் விரயம் பண்ணினோம், ஆலயத்தை தீட்டுப்படுத்தினோம். இன்னும் தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. தேவன் கட்டளையிடாததும் தேவனுடைய மனதில் தோன்றாத காரியங்களை, நல்ல காரியங்கள், அவைகளை விட்டுவிட்டு தேவன் கொடுத்த நல்ல பொக்கிஷங்களை கொண்டு போய் பலியிடும்படிக்கு தகாத இடத்திலே தகாத காரியங்களை செலவு பண்ணினோம். அது நிமித்தம் என்ன நடந்தது? ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போக மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். செத்து போன ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டோம். தேவனுடைய இருதயத்தில் தோன்றாதவைகளை, அவர் கட்டளையிடாத காரியங்களை கொண்டு போய் அவைகளை செய்தோம். அந்த இடத்துல மரணம் ஏற்பட்டது. இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன், தேசம் பாழாகும் என்று சொன்னார். எந்த இடத்துல அதே வார்த்தைகளை தேவன் நெகட்டிவ் கானோட்டேஷன்ல பயன்படுத்துகிறார் பாருங்கள். Our God is a good God, but he is what he says he means. When he said something, he means that. எங்க கை வைக்கிறார் பாருங்கள். I love to preach the word of God because I know that I am a minister of God here. God has appointed me. எங்க கொண்டு போய் கை வைக்கிறார்? மணவாளனின் சத்தத்தில் கை வைக்கிறார், களிப்பின் சத்தத்திலே கை வைக்கிறார், மகிழ்ச்சியின் சத்தத்திலே கை வைக்கிறார், மணவாட்டியின் சத்தத்திலே கை வைக்கிறார். அந்த சத்தங்களை கேட்காமல் பண்ணும்படிக்கு ஓய பண்ணுவேன் என்று சொன்னார். There will be absolute silence. There is a silence. தொடர்ந்து 16வது அதிகாரம் 1-2 தொடர்ச்சியாய் வாசிக்க வேண்டும். 16
16. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். ஒரு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லார், நீ கல்யாணம் பண்ணாதடான்னார். நீ கல்யாணம் பண்ணா உனக்கு பிள்ளைகள் பிறக்கும், குமாரர்கள் குமாரத்திகள் உனக்கு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல உனக்கு வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த ஜனத்தையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது, இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு காரியம் சொல்ல போகிறேன், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். ஐயோ 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 ஐயோ, தாங்கள் செய்த அருவருப்புகளின் நிமித்தம். இது நெகட்டிவ்ல போகும், இப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் திருப்பி பாசிட்டிவ்க்கு வரும் பாருங்க. அப்போ இருக்குதுங்க நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆனால் அது புரிஞ்சுக்கணும், எதுக்காக அங்க அப்படி போறார் கர்த்தர்னு. கைவைங்க, அது பாருங்க. மகா கொடிய வியாதியால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்பல் போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறி கொண்டு மொட்டை எடுத்துக் கொள்வாரும் இல்லை, செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு பிரியாணி பங்கிடப்படுவதும் இல்லை, அப்பம் பங்கிடப்படுவதில்லை. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க போல இருக்கு. செத்தவன் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்றுகிறதுக்கு அப்பம் கொடுக்கணுமாம். இன்னைக்கு அதைத்தானே செய்யறோம். ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை, நீ அவர்களோட புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாக. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது முறை இதே வார்த்தை வருகிறது. வாசியுங்கள் 25வது அதிகாரம் 9 10. எரேமியா 25வது அதிகாரம் 9 10. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுவதாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூணாவது முறை சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்பா, ஒரு காரியத்தை இப்படி செய்வேன் என்று சொல்லி அடுத்த முறை இன்னும் சொல்லிட்டா அது ரொம்ப இன்னும் கோபத்துக்குரிய அடையாளமாக இருக்கும். 3 முறை கர்த்தர் இந்த சத்தங்களை ஓய பண்ணுவேன் என்று சொன்னாரே, அப்பனா இவர்கள் செய்ததான அக்கிரமமும் அநியாயமும் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள் என்கிற துணிச்சல் இல்லை. நாட்கள் வரும், அப்பொழுது நீ செய்த காரியங்களை ஒவ்வொன்றாக நான் என் பார்வையில் இருக்கிறதை உன் பார்வைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் வந்து சேர்க்கிறதுக்கு பிறகு பார்த்தால் உனக்கு நான் சொல்லியிருந்ததான மகிழ்ச்சியின் சத்தங்கள் ஓய பண்ணுவேன். ஓய்ந்திருக்கும், அவைகளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. தலைகீழாய் நின்னாலும் அந்த சத்தம் வராது என்று தேவன் சொன்னாரே. பாபிலோனிலே சிறைப்பட்டதான ஒரு அனுபவத்திலே 137வது சங்கீதம் 1 வசனத்திலே அவர்கள் கிண்ணறங்களை பயன்படுத்தி தேவனுக்கு பாடல்களை பாட முடியாத ஒரு சூழ்நிலை. நீ நினைத்தபடி அல்ல. ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தான் மனம் திரும்பி
உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய மறுபடியும் மகிழ்ச்சியின் சத்தம் வருவதில்லை. 137வது அதிகாரம் முதல் வசனத்தை பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாப்பா, தேவன் வாசல்களை அடைத்து போட்டார். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வராமல் இருந்தது. ஸ்தோத்திரம். வாசல்களை அடைத்து போட்ட பிறகு அவைகளை குறித்து அலறினார்களாம் தேவ ஜனங்கள். பிறகு அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்க கிட்டார் எல்லாம் கொண்டு போய் மரத்து மேல தொங்க போட்டோம். எங்க வயலின் எல்லாம் கொண்டு போய் மரத்து மேல தொங்க போட்டோம். வயலின், கிட்டார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மரத்து மேல தொங்க போட்டோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு இடம். அதுதான் ஸ்டாண்டு, கிட்டார் ஸ்டாண்டு, வயலின் ஸ்டாண்டு எல்லாம். யார பாட்டு பாடுறதுக்கு இடம் கிடையாது. நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம். சிறைப்பட்டு போன இடத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கும்? என்ன பாடல் வரும்? வராது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டார் வச்சிருக்கீங்களே, இங்க தொங்க போட்டிருக்கிறீங்களே, அதை எடுத்து கொஞ்சம் பாடுறது அப்படிங்கிறாங்க அடுத்த வசனத்துல. எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி பாழாக்கினவர்கள் மங்கள கீதம் விரும்புகிறார்கள். நல்லவன்கிட்ட போய் ஒரு பாட்டு பாடலாம். நமக்கு விரோதமாகவே தீமை செய்தவன்கிட்ட போய் நம்ம எப்படி பாட முடியும்? நீ பாழாக்கினது நீ தானே. நீ என்கிட்ட பாடல் கேட்டா, பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அவர்கள் பாவத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிறைகளுக்குள்ளாக நாம் போகக்கூடாது. உன் நாவின் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய் என்று தேவன் சொன்னாரே, அது ஒரு சிறை. வார்த்தைகள் ஒரு சிறைக்குள்ளாக தள்ளும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில் என் ஆண்டவர் அழகாய் ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் செய்ததான சாபமான காரியங்களை சங்கீதக்காரன் 106வது சங்கீதத்தில் பயங்கரமாக எழுதி வைத்திருக்கிறான். பாருங்கள், ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு நாம் சீக்கிரத்தில் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 106வது சங்கீதத்தில் கர்த்தர் செய்ததான நன்மைகள் எல்லாம் 1லிருந்து 12 வரைக்கும் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குது. அதை இப்போ நம்ம வாசிக்க வேண்டாம். ஏன்னா 4வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை, எல்லாரும் வாசிக்கணும், தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜனத்தின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லி அழகாய் தேவன் நடத்தின தமது வல்லமையை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தில் எப்படி கர்த்தர் ரட்சித்தார் என்கிறதான சிவந்த சமுத்திரத்தை எப்படி பிளந்தார் ஆகிய அத்தனை காரியங்களையும் 12 வசனங்கள் வரைக்கும் சொல்லிட்டு 13வது வசனத்தில் வரும் பொழுது, ஆனாலும் என்னோடு இருக்கிறீங்களா? என்னை மாதிரி இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஆனாலும் என்ன நடந்ததாம்? சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியில தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 16வது வசனம், பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். அடுத்து இது ஒரு வம்பு. இவங்களுக்கு பண்றதெல்லாம் பாருங்க என்னென்ன பண்றானுங்கன்ட்டு. விக்கிரங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நடத்துகிற ஊழியக்காரர்கள் மேலே பொறாமையும் திட்டும் தூஷணமும் வம்பும் ரகசிய தூஷணங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். பிறகு 24வது வசனத்தில் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். நல்ல தேசத்தை தேவன் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது சரிப்பா அதானே அவ்வளோதானே அப்படின்னு சொன்னாங்களாம். அசட்டை பண்ணினார்கள். இதெல்லாம் தேவன் பார்க்காமல் இருப்பார்னு நினைக்கிறீர்களோ? பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடைய தெய்வம்.
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தப்பி போக முடியாது என்பதை நான் திரும்ப சொல்லுகிறேன். அவர் தம்முடைய அனந்த ஞானத்திலே தம்முடைய வசனத்தை அனுப்பினார். அவருடைய வசனங்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறதே. அவர் வசனத்தை அனுப்பினதற்கு ஒரு அர்த்தம் இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஒரு மனுஷன் நிற்க முடியுமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம். அசட்டை பண்ணினார்கள். மோசையும் ஆரோனையும் தூஷித்தார்கள், பொறாமை கொண்டார்கள். ஊழியக்காரர்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கும். உண்மை தெரியாது, ஆனாலும் அவர்கள் செய்வார்கள். உண்மை தெரியாமல் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக 25 தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கூடாரங்களில் என்ன பேசுகிறோம்? முறுமுறுத்தார்கள். 29வது வசனத்திலே தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். 37வது வசனத்தில் அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். 38வது வசனத்திலே தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். அதிலேயே தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். 43வது வசனத்திலே அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். இன்று ஆசீர்வாதமான ஒரு செய்தி வரும். ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடாத காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகிறவர். காரணம், அவர் தன்னுடைய மனதில் தோன்றாத, அவர் சொல்லாத காரியங்களை நாம் செய்கிறதற்கு துணிச்சலோடு இறங்குவோமானால் சிறையிருப்புக்குள்ளாக போகிறோமே, தவிக்கிறோமே. முன் இருந்ததான சந்தோஷத்தின் நாட்களை காணாதபடிக்கு பின்னிலைமை மோசமான நிலைமைக்குள் தள்ளப்பட்டு போகிறோம். I was waiting for this time. Hallelujah. அதை பார்த்தார் தேவன். இவர்கள் சிறையிருப்புக்குள் போய் ஆனாலும், ஹல்லேலூயா, ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் இறங்கினார். மனம் திரும்பும் பொழுது அவர் இறங்கினார். நம்முடைய தேவனுடைய குணமே அதுதான். ஆனால் மனம் கசந்து திரும்பி வரும் பொழுதோ, தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறவனுக்கோ, அல்லேலூயா. 40வது வசனத்திலே 32-40 பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெஸ்டரேஷன் 42வது வசனத்தை பாருங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பன். எப்படி இவர்கள் தீமையை அனுபவித்தார்களோ அது போல நான் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களை திருப்புவேன் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிறது. இன்னும் ரொம்ப ரகசியங்கள்லாம் வரும் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. I will restore. Restoration begins. 43வது வசனத்தை பாருங்கள். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்று கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்றென்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். நிலங்கள் கொள்ளுகிறது எதுக்குங்கன்னா, டு பில்ட், மறுபடியும் கட்டுவதற்காக. கட்டுறதுக்கு நிலம் வேணும் இல்ல. கல்தேயருடைய கையில கொண்டு போய் தேசத்தை ஒப்பு கொடுத்தார். அவன் இடிச்சு போட்டானே பாருங்க, இடிச்சு போட்டு நகரத்தை தீக்குளித்து போட்டான். பாவம் இடிக்கும், பாவம் தீக்குளித்து விடும். இவர்கள் செய்ததான அநியாயங்கள், அக்கிரமங்கள் பயங்கரமாக இருக்குது. அப்படி அவங்க தான் அப்படின்னா கேட்டால், நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிற காரியங்களை தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சில இடங்களில் இடிபட்டு இருக்கிறது, ஏன் சில இடங்களில் தீக்குளித்து விட்டப்படுறது போல இருக்கிறது, நகர முடியல, ஒரு இன்ச்சு நகர முடியல. ஏன் எதை செய்தாலும் அதில் ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லை, ஒரு செழிப்பில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்? என்னமோ முட்டி மோதி பார்க்குறோம், ஏதாவது ஒரு நன்மை வருமா, ஏதாவது ஒரு கிளிக் ஆகுமா, அப்படி ஆகுமான்னு முட்டி மோதி பார்க்குறோம். ஆனால் தேவனிடத்தில் ஒரு மனம் திரும்புதல் போதும், ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஹல்லேலூயா. I love it. ஹல்லேலூயா.
God is plenty of mercies. He is plentiful in mercy. God has wonderful promises for those who repent and come back and keep their hearts straight before Him. Because nobody can cheat Him. Hey, hallelujah. I will begin to restore. மறுபடியும் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் நிலங்கள் என்ன செய்யப்படுமாம்? கொல்லப்படும். ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டு 44 கடைசியில் சொல்லுகிறார், 44 வசனத்தில், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் 33வது வசனத்தில், அதிகாரத்தின் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் 33:26 கடைசி வார்த்தைகள், அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை மகிமைப்படுத்த மாட்டீர்களா? We serve a faithful God. We serve a God of truth. We serve a God who can never be cheated by anyone in the whole world. His name is Yahweh. Thank you Lord. Hallelujah. ஆனால் 3-4 முறை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் பட்ட பாட்டுக்கு பதிலாக மனஸ்தாபப்படுகிற தெய்வம், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன், முன்னிருந்தது போல அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். We shall enjoy the freedom in the name of the Lord Jesus Christ from this year. We shall enjoy the freedom in the name of the Lord. Hallelujah. என்னோடு இருந்தால் மாத்திரம் நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். சும்மா அல்லேலூயா சொல்றது இல்லை. We shall enjoy the freedom of God in the name of the Lord Jesus Christ. It's a golden opportunity for us to set our hearts right before God and to receive cartload and cartload of blessings upon us, because His promises are so good. If you are with me, ஸ்ட்ரெயிட்டாக இருதயத்தை வைத்துக்கொள்ள நம்மளால் முடியுமானால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று கூட நமக்கு தடை இருக்காது. பிரியமானவர்களே, I believe my God is a good God. எத்தனை எரேமியா 33:1வது வசனத்தை பாருங்கள். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, I love it. Hallelujah. Second time. அப்படின்னா ஏற்கனவே முதல்ல பேசி இருக்கிறார்னு அர்த்தம். 31வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். 31 verse number 1. 31 verse number 1. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சொல்லிட்டார் 31ல. இவன் இன்னும் காவல்ல தான் உட்கார்ந்துட்டு கிடக்கிறான். அந்த காவல்ல உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் 2வது விசை சொல்லுகிறாராம். என்ன சொல்லுகிறார்? 2வது 33:2 33:2 இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் 2வது முறை சொல்லுகிறார். அவருடைய இருதயம் அவ்வளவு இளகி போச்சு. ஐயோ என்னுடைய ஜனம், அல்லேலூயா, என்னுடைய ஜனம் கல்தேயருடைய கைகளிலே விட்டது நான் தான். இந்த ஜனத்தை கல்தேயருடைய கைகளில் விட்டது நான் தான். பட்டணத்தை இடிக்க வச்சது நாம் தான். தீக்கிரையாய் கொளுத்தி போட்டார்களே நாம் தான். இவர்களுடைய அருவருப்பு 3 முறை சத்தத்தை ஓய பண்ணுவேன் என்று சொன்னேனே, அவ்வளவுக்கு கேடான அருவருப்புகளை செய்த நிமித்தம் நான் சொன்னேன், யெகோவா என்பது என்னுடைய நாமம். கர்த்தரை மையப்படுத்துங்கள். யாவே என்பது அவருடைய நாமம். அவர் சொல்லிட்டு சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு. காவல்ல உட்கார்ந்து இருக்கிறான் இவன், காவல்ல உட்கார்ந்து இருக்கிறான். You are under siege. Your cities are besieged.
Your cities have become desolate. Your blessings are gone away from your hand. And you are in a jail. And you are weeping. You are unable to fly high. But you tried many times. ட்ரை பண்ண, வெளியில போய் சிறகடித்து பறக்கலாம் என்று நினைச்ச. ஐயோ, எனக்கு சிறகுகள் இருந்தால், புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன்னு சொல்றான். சிறையிருப்பு. You tried. But I am Jehovah, says God. I am Yahweh, says God. What you should do, Jeremiah? You are still sitting in the jail. Now you do one thing. Start praying. Start praying. என்னை நோக்கி கூப்பிடு. எந்த சிறையிருப்பாக இன்றைக்கு இருந்தாலும், ஹல்லேலூயா. 2019 சிறையிருப்பு தாண்டிட்டு 20க்குள்ள விடுதலைக்குள்ள வந்திருந்தாலும் கூட ஒரு சிறையிருப்பின் காரியங்கள் இனிமே தான் நமக்கு நடக்கும். சிறையிருப்பை திருப்புகிற காரியங்கள். ஆனால் இந்த சிறையிருப்பு நாட்களுக்குள்ள இருக்கும்போது தேவன் சொல்லுகிறது என்ன? கால் unto me, you call unto me, call unto me, you can call me. Hallelujah. You can call me. ஐயோ ஐயோ, you are not rejoicing in the Lord. Are you rejoicing in the Lord? Are you really? Are we together? Hallelujah. He says, நீ சிறையிருப்புக்குள்ள கிடக்கிற, நீ இன்னும் நீ உட்கார்ந்திருக்கிற ஜெயிலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, call on my name. He says, I am Yahweh. Call on my name. என்ன சொல்லணுமாம்? அப்பொழுது எதுக்கு கூப்பிடணும்னா, for what we should call for the understanding of His word and purposes in our lives. Call unto the Lord to understand His word and understand the purposes of God concerning our lives. He says, I will let you know. You don't know that, but I will tell you. Hallelujah. But I will let you know. I love this God. I love my God. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான big things. I said, my God is a big God. It is not enough to rejoice in the Lord. I can't hear you. Hallelujah. My God is a big God. He says, you call unto me because I'm going to show you something very big, because your captivity is too much. I will show you something very big. Can you believe that? Yes, you got it. You got it. Because I know your captivity is too much for you. And I have seen that. நான் அதை பார்த்தேன். உன்னுடைய சிறையிருப்பு ரொம்ப கொடியது. Enough. It's enough. மனம் இறங்கினா திரும்பவும் நம்மை கட்டுவா. சிறையிருப்பை திருப்புவதற்கு தேவன் இறங்கினார். My God is a good God. Jeremiah, you are still in the jail. Start calling on my name. My name is Jesus Christ, says the Lord. My name is Jesus Christ, the Alpha and Omega. கல்தேயர்களுடைய தேசத்தில் கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டீங்களே, பட் அவனுடைய கசின் பிரதர் ஒருத்தர் சொல்கிறாரு எரேமியாவுக்கு, நீ போய் நிலத்தை வாங்குன்ட்டு. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஒரு நிலத்தை வாங்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படி? இவன் கல்தேயருடைய கையில் விடப்பட்டு நாங்கள்லாம் சிறப்பட்டு போவோம்னு சொல்கிறேன், ஏன் நிலத்தை வாங்க சொல்கிறீங்க? வாங்கு, வாங்கு, நிலம் வேணும். ஏன்? இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டதான பட்டணங்களைப் போல இருக்கு, நீ வாங்கு. உனக்கு இப்போ புரியாது, பட் ஐ வில் பில்ட். உன் பட்டணங்கள் பாழாய் கடந்ததுன்னு தானே சொல்லப்பட்டதான அவமானத்தை சகித்தாய் அல்லவோ? உன் குடும்பம் பாழாய் போச்சுன்னு சொல்லி அவமானத்தை சகித்தாயோ? சுட்டெரிக்கப்பட்டதுங்கிற நாசமா போச்சுன்னு சொல்லி 4 பேர் சிரிச்சானோ? பட் ஐ வில் பில்ட் இட்.
I am God, I will build it. When my God builds my life, say, oh God, நான் இப்பவுமே இவ்வளவு சந்தோஷத்தோடு இவ்வளவு ஆவியின் வைராக்கியத்தோடு சொல்றேன்னா, கர்த்தர் எல்லாம் கட்டி முடிச்சு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லும் போது கூரை இருக்குமா? இந்த கூரை இருக்குமா தெரியல. I see the move of the Holy Ghost is so mighty that some of you don't understand. Don't belittle my good God and big God. Don't make him small by your faithlessness. You do not have the capacity to believe God. That does not mean my God is small. My God is always big. God is always big. So you call on my name, Jeremiah, I will show you something very big to you. Plan. கூப்பிடுவோம். What is your word? உம்முடைய வசனம் என்ன? உம்முடைய பர்பஸஸ், என்னுடைய வாழ்க்கை குறித்து தான் உம்முடைய பர்பஸஸ் என்னையா? நான் ஃபிட் ஆகுறேன்யா. Let the theta, angle theta is equal to 0 in my life. I will make it 0. 12 o'clock மாதிரி இருக்கேன் ஆண்டவரே, இப்படி நகர மாட்டேன், அப்படி நகர மாட்டேன். I will fit in your plan. That I will be blessed. Hallelujah. 4வது வசனத்துல வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹalleluya. 33:4 எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து. உடனே மாற்றம் வருமா? இந்த வீடுகளை குறித்து மாற்றம் வருமா? அது ஏற்கனவே இடிஞ்சு போயிடுச்சு, என்னாச்சு? கொத்தளங்களை போட்டிருக்கிறாங்க. இவர்களை குறித்து நான் சொல்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும், இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். It will not work for you now. Your present plan will not work. You better leave your plan and then start trusting me and call on my name. I am the God who works better things and big things for you. Stop trying your methods, you will not succeed. நீ ஜெயிக்க மாட்டாய். இவங்க புறப்பட்டு போவாங்களாம் கல்தேயருக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு. இவர்கள் மடிந்து போவதற்காகவே புறப்பட்டு போவாங்கன்றார். இவனுக்கு உருப்படுறதுக்காக போக மாட்டானுங்க. See, sometimes we must be very carefulங்க. மோசைட்ட போய் மோசை சொல்கிறான், நீ போகாத, மலைக்கு போகாதீங்கடான். ஏன்னா இவன் சொன்னபடி என்ன செய்யலை, விரோதமாக போயிட்டு கடைசியில் ஒரு நாள் சொல்கிறான், அங்கே இந்த கூட்டம்லாம் நாங்கள் மலைக்கு போய் அந்த ஜனங்களை மேற்கொண்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ட்டுருக்கோம். தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறான், போகாதீங்க, செத்து போயிடுவீங்க, விரட்டப்படுவீங்க. இவங்க எண்ணாகமத்தில் இருக்குது 14 போட்டிருக்கு. இவங்க போகிறானுங்க, அப்படியே மடிந்து போய் விரட்டப்பட்டு, சத்துருக்களால் விரட்டப்பட்டு அவமானமாய் கீழே வர்றானுங்க. அப்போ மோசஸ் சொல்றார், நான் தான் சொன்னேன் போகாதறார். வழிகளை சீர்தூக்கி பார்க்காத வரைக்கும் you will not succeed in your present plan. Your plan will be toppled down by God. You will not succeed. You are thinking you are flourishing. How beautiful foolish person you are. You are a foolish person. You will not succeed. That is the danger. What is the danger? இவர்கள் மடிவதற்காகவே அவர்கள் புறப்பட்டு போவார்கள். They will not succeed. But I do one thing. Unless I restore, unless I change the plate, you will not become successful however you may be popular. Mind my words. You may think that you are a successful person with your present coconut brain. Present brain, present plans. Then the Lord says, 6th வசனம் பாருங்க, 6வது வசனத்தை பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. First blessing.
அவர்கள் என்னிடத்தில் திரும்பும் பொழுது அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம். ஹீலிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் blessing. You and I need healing. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நம்பர் 1 அவர்களை குணமாக்கி, இரண்டாவது பரிபூரண சமாதானம். நம்பர் 2 is the peace. Wait. ஒரு சுகமானவனுக்கு அடுத்து வேண்டியது பீஸ். ஹல்லேலூயா. 2 மாத்திரை சாப்பிட்டேன், வலி குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவனுக்குள்ள என்ன டவுட் வரும்னா, மறுபடியும் வலி வருதேடா. மறுபடியும் வலி வந்தால் என்ன போகுது? ஒன்று வந்தால் ஒன்று போகுது. எது வந்தால் எது போகுது? விடுகதை. ஒன்று வந்தால் ஒன்று போகுது. அது என்னது? வலி வந்தால் சமாதானம் போகுதியா? இங்கே ஆண்டவர் வலி எல்லாத்தையும் சுகமாக்கி குணமாக்கிட்டு திரும்ப அந்த சனியன் பிசாசு வராதபடிக்கு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I bless my God because he is a God of permanent solution. He is not a temporary God. He is not a God who does some magic and sends them away for want of money. அவருக்கு சமாதானத்தை அருளி பயப்படாதிருங்கள். நதி போன்ற சமாதானத்தை தருகிற தெய்வம். அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான். சொல்லுகிறார் தருவேன்னு சொல்லுகிறார், நான் சொன்னதுதான். I love my God. பிறகு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். I will reveal the truth. ஏன் அந்த ட்ரூத் வேணும்? மறுபடியும் நீ சிக்காய் ரணமாக கூடாது, பொய் வழிகளில் போகக்கூடாது, மாயையில் போகக்கூடாது. உன்னுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற, உன்னுடைய வேலைக்கு ஏற்ற பலனை உன் வாசல்களில் சொல்ல வேண்டும். உன் வாசல்களில் பேசப்பட வேண்டும். நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய், உன் வாசல்களிலே பேசுவார் இல்லை. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை பாருங்கள். அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்தது உண்டு. எல்லாரும் அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஏன் இந்த வசனம் திருப்பி வருது? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லிட்டு, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுதுன்னு போட்டு குறுக்கில் ஒரு வசனம் வருது பார்த்தீங்களா? அந்தம்மா குணசாலி, அழகு மாயைக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து போகாதபடிக்கு கர்த்தரை பின்பற்றி போன அந்த அம்மாவுக்கு அவள் செய்கை கிரியைகள் பயங்கரமா இருக்குது. வாசல்ல புகழ்வானுங்க. நம்மை குறித்து நம்முடைய வாசல்களில் புகழ்ச்சி உண்டாக வேண்டுமே, புகழ்ச்சி உண்டாக வேண்டுமே. ஹல்லேலூயா. 7வது வசனத்தின் கடைசி வார்த்தை கட்டுவித்து. I will build them. I will build them. தேவன் இதை நமக்கு செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. I have to allow me to build you. உன்னை கட்டுவதற்கு எனக்கு அனுமதி கொடு, நான் செய்வேன். அனுமதி கொடு, நான் செய்வேன். I will do it. கொடுத்துட்டு நான் கட்டுவித்து 8வது வசனத்தின் நடுவுல சுத்திகரித்து நீங்களாக்கி அக்கிரமங்கள், அவருடைய எல்லா அக்கிரமங்கள், எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. சாங்டிஃபிகேஷன். எத்தனை ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்களா? ஹீலிங், பீஸ், ட்ரூத், பில்டிங், சாங்டிஃபிகேஷன். 6வதாக அதே வசனத்தில் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I will forgive them. சூப்பருங்க. 9வது வசனத்தில் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைக்கெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் I will glorify my name. I will glorify my name.
என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொள்வேன். பார்க்குறவன்லாம் எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதை கண்டு மற்றவர்கள் பயப்படுவார்கள்னு போட்டிருக்குது. இந்த 7 காரியங்களை கர்த்தர் சொன்ன பிறகு எப்போ சொல்லுகிறார்னா, காவலில் இருக்கிற இல்லை எரேமியா, நீ என்ன ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? நீ என்னை நோக்கி கூப்பிடணும். Call unto me. Shun your evil ways. தேவனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவர் கட்டளையிடும் இடாத காரியங்களை தலையிட்டது போதும், சிறையிருப்புக்குள் சென்றிருக்கிறாய். Don't you ever go into that again. Don't do that. Leave it. He will build you. He will build you. கட்டப்படாமல் தானே உட்கார்ந்துருக்குது நிறையா. கட்டப்படல. சத்தம் ஓய பண்ணுவேன்னு சொன்னாரே, 3 தரம் சொன்னாரே, சொன்னாரா இல்லையா? அப்போ 3 தரம் சொல்றதுக்கு அவருடைய இருதயம் எவ்வளவு கொந்தளிச்சிருக்கணும். அவ்வளோ கொந்தளிச்சதுக்கு அப்புறம், எரேமியா நீ மாத்திரம் இல்லை, உன்னோட இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்கிட்ட பேச சொல்லு, என்னை கூப்பிட சொல்லு. நான் மனம் இறங்குகிற தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு, இப்போ ஐ டெல் யூ நவ் ஃப்ரம் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் பிஃபோர் திஸ் ஆல்டார், என்னதான் மட்டமான ரிச்சர் திங்காய் உடஞ்சி சுக்கு நூறாய் தீல கொளுத்தி தள்ளி போனாலும் மறுபடியும் தேவன் அதுக்கு ஒரு நிலம் உண்டாயிருக்கும். ஒரு நிலம் உண்டாயிருக்கும். அந்த நிலத்தில் கட்டுவேன், அந்த நிலத்தில் கட்டப்படும். நீ வாங்கு, அந்த நிலத்தை ரெடி பண்ணு. உன்னுடைய அழிவையும் உன்னுடைய சாவையும் உன்னுடைய அவமானத்தையும் என்றென்றைக்கும் பார்த்துட்டு உன்னை பாழாக்கி போட்டு அதை ரசிக்கிற தேவன் அல்ல நான். I am not a God who takes pleasure in your fall, but I am a God who takes pleasure in your building up. Hallelujah. Which I will do it. I will do it. Can you believe God? Can you believe God? Is there anybody who believes God? யாராவது இருக்கீங்களா தேவனை இப்படி விசுவாசிக்கிறதுக்கு? ஒரு நிலம் உண்டாயிருக்கும் உங்களுக்கு. அந்த நிலத்தில் தேவன் மறுபடியும் கட்டுவார். நிலம்னா போய் நிலம் 10 சென்ட், அதை நான் சொல்ல வரல. உங்கள் ஜீவியத்தில் கட்டப்படுவதற்கான ஒரு இடம் உண்டாயிருக்கும். அதிலே தேவன் கட்டுவார். இட்ஸ் a unique message from God today morning. ஒரு இடம் உண்டாயிருக்கும். பாழாய் போனது போகட்டும். பாழாய் போனதை குறித்து கவலைப்படாதே. காரணம் என்னென்று கேட்டால், பாழாய் போனதை வைத்து நான் உனக்கு செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த வாங்கின நிலத்தில் நான் கட்டும் பொழுது அந்த பட்டணம் மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சின்ன இடத்துல அழகான ஒரு பட்டணத்தை கட்டுவார். வீட்டை அல்ல. It's not a house, but it is a city that God will build you in the name of the Lord Jesus Christ. Let me send it as a prophecy over you, because already I see the mantle of the glory of God coming and resting upon your heads. வீடல்ல, பட்டணம். இடிந்து போன பாழாய் போன உன்னுடைய பட்டணங்கள், தீக்கொளுத்தப்பட்டதான பட்டணங்களில் தேவன் ஒரு சின்ன இடத்தை கொண்டு பட்டணத்தை கட்ட ஆரம்பிப்பார். I tell you, this is a wonderful message of God. Hallelujah. இதை நான் செய்த பிறகு களிப்பின் சத்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, நீங்க 136 சொன்னேன்ல, அதான் இது. ஏன்னா அந்த வார்த்தை வரும். என்ன மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம், மங்களகரமான காரியங்கள் நடப்பதின் நிமித்தம் வரக்கூடிய கீத வாத்தியத்தின் சத்தம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136
வழக்கம் போல் 136 வாசித்துட்டு அல்லேலுயா போட்டு உட்கார்ந்தோமே இப்போ பாருங்க அந்த 136க்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அந்த சத்தங்கள் there are two types of voices. Joy. Let me close now. என்னுடைய பெரிய ஸ்டோரி இன்னும் பேக் இருக்குது, நிறைய முடிக்கிறேன். ஒன்று ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதம், இட்ஸ் எ காமன் ஜாய். மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், களிப்பின் சத்தம், அந்த சத்தம், அறுவடையின் சத்தம், அதெல்லா சத்தங்களும் இட்ஸ் எ காமன் ஜாய், பொதுவான ஒரு மகிழ்ச்சி. அதுவும் உண்டாகும். ரெண்டாவது, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜாய். அல்லேலூயா. எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிற நிமித்தம் அங்கேயும் கர்த்தர் நல்லவர் தான் சொல்றேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும், குதிக்கக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. 2வது வசனம் ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 14வது அதிகாரம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தார்களும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இட்ஸ் a spiritual joy. ஆவிக்குரிய மகிழ்ச்சி. இது ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இது மெசேஜுடைய கிளைமேக்ஸ் இன்னும் வரல, இப்போ தான் வருது. என்னன்னு கேட்டால், இந்த அதிகாரத்தில் இப்போ வாசிக்காதீங்க, இந்த அதிகாரத்தில் ஜஸ்ட் கேளுங்க போதும். 1லேருந்து 26 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் துடிக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐ வில் ரெஸ்டோர், ஐ வில் ரினியூ த டேவிடிக் கவனன்ட். ஐயோ, நீங்கள் மாத்திரம் என்னோடு இருந்துட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், தாவீதுக்கு நான் சொன்னதான, நான் அவனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை மறுபடியும் ரினியூ பண்ணுவேன், அதனால தான் சிறையிருப்பை திருப்புகிறேன். என்னையா தாவீதுக்கு அப்படின்னு கேட்டால், ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னவர், அதே உடன்படிக்கை தான் தாவீதுக்கும் சொல்லி உன் வீடு கட்டப்படும் என்று தேவன் சொன்னார். சுற்றிலும் அவனுக்கு சமாதானமும் அமைதி இருக்கக்கூடிய நாட்களிலே அவன் தன்னுடைய அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், என்னுடைய வீடு கேதுரு மரங்களால் கட்டப்பட்டிருக்கிற வீட்டிலே நான் வாசமாயிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறதே, பின்னால் இருக்கிறதே என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன் இருதயத்தில் யோசித்த பொழுது அவனுக்கு சுற்றிலும் அமைதி இருந்த நாட்கள் அது. அல்லேலூயா. அன்று ராத்திரி நாத்தானுக்கு தேவன் தரிசனமாகி, என்னுடைய மகன் என்ன சொன்னா, என் மகன் என்ன சொன்னா, எனக்கு வீடு கட்டுறேன்னா அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். வீடுனா என்ன? கட்டி தருவார 2 சென்ட் நிலத்தில், அந்த வீடெல்லாம் கிடையாது, ராஜ்யம். ஐ வில் பில்ட் த கிங்டம் ஃபார் டேவிட். அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால், when you die, when you pass away, hallelujah, there is someone, your son will come and sit in the chair and he will be the king. I will love him and with him I will make a covenant. உன்னோடு ஏற்படுத்தினது போல அவனோடு ஏற்படுத்துவேன், அவனுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன். இட் வில் கோ ஆன், கோ ஆன், கோ ஆன். அதனால தான் கேட்டான், என்னை மகா மேன்மையின் மனுஷனாக தேவரீர் கண்டதுக்கு, இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், என் ஊடு ஏமாத்திரம். அல்லேலூயா. எனக்கு பின்னால் ஒருத்தனை வச்சு, அவனுக்கு பின்னால் ஒருத்தனை வச்சு, அவனுக்கு பின்னால் வச்சு என்னுடைய சிங்காசனத்தை எஸ்டாப்ளிஷ்ட். God established the throne of David. ஆனால் அது விழுந்து போச்சு. அது விழுந்ததை கூடாரத்தை மறுபடியும் திருப்பி கட்டி, I will restore
பியூட்டிஃபுல் டேவிடிக் கவனன்ட் இங்கே பார்க்கலாம். எதுக்கு தாவீதின் கவனன்ட்டை கொண்டு வந்தார்? இப்போ அது மை பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், நோவாவை பற்றி கொண்டு வரல. நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோடு பண்ணினார். இப்படி பல விதமான உடன்படிக்கைகள் வேதத்தில் உண்டு. அதில் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை உண்டு. ஏன் டேவிடை ஸ்பெசிஃபிக்காக பண்ணினார் என்று கேட்டால், ஃப்ரம் David comes our blessed Lord Jesus Christ. God remembers the day when this world should be blessed with his son and his sacrifice. I will build it again. Hallelujah. அதனால தான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு உயிர் இருக்குது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு உயிர் இருக்குதுன்னா it's because of Jesus Christ, our master. இல்லைன்னா அந்த பிரசங்கம் வேஸ்ட். Shall I tell you something? The Jewish synagogue is the first edition, and the Church of Christ is the second edition of the synagogue. சுத்துதா தலை? ஒரு புக்கை ஒருத்தர் எழுதினார்னா முதல் முறை அச்சிடும்போது அதுக்கு பேர் முதல் பதிப்பா என்னமோ சொல்ல, பதிப்பு பத்தி என்னத்தையோ சொல்லுங்க, ஃபஸ்ட்டு எடிஷன். ஃபஸ்ட் எடிஷன் அதான் 1000 1,00,000 புக்கு அச்சிடுவாங்க. பட் எடிஷன் நம்பர் 1. கண்டென்ட் மாறாது. 1,00,000 காப்பி இருந்தாலும் அதே கண்டென்ட் தான். ஆனால் அந்த எழுதினவர் பார்ப்பார், ஒரு 2 வருஷம் கழித்து சில மாற்றங்கள் கொண்டு வருவார். சிலதை இன்க்ளூட் பண்ணணும்னு பார்ப்பார், கூட்டணும்னு பார்ப்பார், சிலதை எடுத்துடணும்னு பார்ப்பார். இப்படி பல காரியங்கள் லேட்டஸ்ட்டை கொண்டு வந்து நுழைக்கணும்னு பார்ப்பார். அதே புஸ்தகம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றி இருக்கும். அதுக்கு பேர் நெக்ஸ்ட் பதிப்பு போடுவார், செகண்ட் எடிஷன்னு பார். வேற யூதர்களுடைய நியாயப்பிரமாண ஆலயங்கள் ஃபர்ஸ்ட் எடிஷன், ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் சபை செகண்ட் எடிஷன். இப்போ உங்களுக்கு விளங்கிருச்சா? இப்போ விளங்கிருச்சா? இட்ஸ் a second edition. Hallelujah. We are in the second edition of the same synagogue. Different அல்ல. Hallelujah. இன்னமும் கர்த்தர் புதுசாக கொண்டு வந்துட்டார்ல, அதே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறி கிருபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அது நியாயப்பிரமாண ஆலயம், இது கிருபையின் ஆலயம். செகண்ட், அது ஃபர்ஸ்ட் எடிஷன். போடுறீங்களா? அல்லேலூயா போடுங்க. The second edition because of Jesus Christ. First editionல hallelujah David is coming there. அதனால தான் தாவீதின் உடன்படிக்கையை கொண்டு வந்து அழகாக ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். ராஜாவோடு பண்ணினார், தாவீதோடு பண்ணினார், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற லேவியரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அத்தோடு முடிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிங்கள் 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 வாசிங்கள். 22 33 22 எரேமியா 33 22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியின ராஜரீக உடன்படிக்கை. தாவீதுனா ராஜா, ராஜரீக உடன்படிக்கையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். I will increase my servants. நெஞ்ச தூக்கி நடக்கலாம் தூங்குறவர்களே, நெஞ்ச தூக்கி நடக்கலாம். என்னை நெஞ்சை தூக்கி நடக்க பண்ணுகிற எங்கள் தேவன், நான் தாவீதோடும் ராஜாவோடும் கூட, அதே நேரத்தில் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரோடு கூட அவர்களை I will increase. ஹல்லேலூயா. கீழே தொடர்ந்து வாசிங்க. பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? தூஷண வார்த்தைகள் வந்தது இல்லையோ?
ஐ நோ. ஏன் ராஜரீக பிரமாணமும் லேவிய பிரமாணமும் ஏன் ரெண்டு ஒன்றா வருது தெரியுமா? ஏன் ஒன்றா வருது தெரியுமா? அவர் ராஜாவுமா இருக்கிறார், அவர் ஆசாரியனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியனும் அவரே, ராஜாவும் அவரே. ஆகையினால் வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 நம்மையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்டார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அதனால தான் பாருங்கள், கிளியராக இருக்குது வேத வாக்கியங்கள். வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி கிறிஸ்டல் கிளியர். யூ see, he makes a covenant with David. He brings back David and he brings back Levites. பழைய தாவீதும் பழைய லேவி, புதிய ராஜாவாகிய இயேசு, புதிய லேவியாகிய அல்லேலூயா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அழகாக கொண்டு வருகிறார். பார்த்தீங்களா? இந்த கவனன்ட், டேவிடிக் கவனன்ட்டை நான் தூக்கி நிறுத்தும் பொழுது உனக்கு இந்த சத்தங்கள் எல்லாம் மறுபடியும் வரும். நீ சிறைப்பட்டு போனதை நான் திருப்பும் பொழுது 7 காரியங்களை நான் உனக்கு செய்து கடைசியில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னாரே. நான் மகிமைப்பட்ட பிறகு உன்னுடைய வீடுகளில், உன்னுடைய திருச்சபையிலே இந்த சத்தங்கள் வரும். அல்லேலூயா. வரும். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கலாமா? ஆட எங்கடா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு போகிறீங்களா? நோ 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 நோ. அல்லேலூயா. சொன்னால் சொன்னது தான். கர்த்தர் அதை செய்யும் பொழுது நீங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருங்கள். எனக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நான் சுதந்திரிக்கணும். நீங்கள் நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னால் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. ஆனால் நீங்கள் சிந்திக்கலாம். ஒரு நல்ல வீடு பார்த்துருக்கீங்க, ஒரு வீடு பார்த்துருக்கீங்க, பார்த்தோன்னே 6 மாதம் ஆகிட்டாலும் அந்த ஐயா எனக்கு நல்ல வீடு கொடுக்குறேன்ட்டார். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலை? வரல. ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு தர்றேன், நான் நல்லா 3 மாடி, ஏப்பா மொசைக்கு போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்கு, அப்படி இப்படின்னு. ஆஹா, நீங்கள் சொன்ன 10 நாளில் இன்னொருத்தன் வந்து என்ன செய்வான்? அவன் ஆக்கியபை பண்ணிடுவான். நீ நல்ல வீடுன்னு தெரிஞ்சால் நீ அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்? நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, புக் பண்ணிக்கோ. நாளைக்கு அந்த ஐயாட்ட கேட்பாங்க, இந்த வீடு இருக்கான்னா இல்லைன்ட்டுவான். ஏன்னா எவனோ ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான்? அட்வான்ஸை கொடுத்துட்டான், நான் உனக்கு வீடு தர்றேன்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டேன். See, every promise has to be booked. But I tell you, my God has given me promise. Whenever God gives a promise, book that promise. Book that. Dear Lord, we seal thy blessings of thy covenant with this offering in Jesus' name. This is my seal. Every promise of my God, when it comes to me, I will take it and seal that promise. என்னை பொறுத்த மட்டும் I said, my God, you died on the cross. You died on the cross. Shed your blood. என்னத்தை கொடுக்க முடியும் அவருடைய ரத்தத்துக்கு ஈடாக? அது போக ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்குறாங்க. இந்த சத்தங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில், உன்னை வீட்டில், உன் சபையில் உண்டாகும்னு சொல்லி எனக்கு வசனம் கொடுக்கும்போது அதை உடனே நான் சீல் பண்ணிக்கணும். எப்போ அது எனக்கு பலிக்கும்னா, நான் சீல் பண்ண பிறகு அது எனக்கு பலிக்கும். ஆமென். Every blessing of God. But I believe, நான் விசுவாசிக்கிறது, என் ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்துக்கு உலகப்படியான மக்களே ஒரு வீடு எடுத்தால் ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு புக் பண்ணிக்கிறான்னா, என் தேவன் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு எனக்கு முடிஞ்சதை. அல்லேலூயா. ஒரு மணவாளன் மணவாட்டி 2 பேர் வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா மற்றவனுக்கு கிடையாது. அதை சீல் பண்ணுறாங்களா இல்லையா? அதுபோல் தேவன் உங்களுக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கெல்லாம் உங்கள் பைபிளில் நீங்கள் படித்து அந்த நாளில் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷ விதத்தில் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார்னா பட்டுன்னு அதை சீல் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு சீல் பண்ணுங்கள். ஆண்டவரே, இதை நான் சீல் பண்ணிக்கிறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இந்த வீடு எனக்கு வேணும், உடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போலதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். இன்று கர்த்தாவே, நாங்கள் இந்த சந்தோஷத்தில்
இன்று உம்முடைய சமூகத்தில் களி கூர்ந்து பாடல்களை பாடி வசனத்தை தியானித்து எங்களால் முடிந்த அளவுக்கு தேவனை உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சீல் பண்ணி கொண்டு இன்றைக்கு அருள் செய்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இருதய பலகைகளில் எழுதி வைத்தருளுவீராக. எங்கள் தேவன் அதை திரும்ப திரும்ப பார்த்து இந்த வருஷம் முழுவதும் கிளைம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்துக்குள் சபை நிலைத்திருக்க கர்த்தர் சகாயம் பண்ண ஜெபிக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நன்மைகளை தந்து கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.